சுவாமிஜி விழாவில் வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுபோக நம்ம ஆற்றுக்கு வேற வந்திருந்த சுவாமிஜியோட பாதை இந்த ஆற்றுல பட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமை. விழாவரம் பாண்டங்கள் வந்து 1537 நம்ம ஆத்தங்கரையிலேருந்து நம்முடைய விஜயநகர திருப்பதியில கிருஷ்ணராயருங்கிற ஒரு ராஜா வீட்டில்தான் இந்த கோவில் கட்டப்பட்டது. 1530. அதாவது என்னன்னா, இந்த விட்டலராயர் வந்து இங்க போருக்காக இந்த ஊர்ல வந்து தங்கியிருக்காரு. பக்கத்துல மலப்பநாட்டில் ஒரு அந்த ஊர்ல தங்கியிருக்காரு. அவங்க எந்த காரியம் பண்ணினாலும் சந்தேகத்துல பாண்டங்களை தரிசனம் பண்ணாம எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. அப்படி அவரோட பாலிசி. அப்போ அவர் இங்க வந்து 6 மாசம் இங்க தங்கிட்டாரு விழாவத்துல. அப்போ அவர் என்ன செய்யறாரு, 6 மாசம் ஆயிடுது, பாண்டங்களை பார்க்க முடியலையே, சரி நம்ம திருப்பி பன்றிபுரம் போவோம்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு அவர் கனவுல தெரியுது, நான் வந்து வடக்கு இருக்கிற மாதிரி தெற்க வந்திருக்கிறேன், நீங்க கண்டுபிடிச்சு கோவில் நிர்மாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கனவுல தோணுது. அவர் காலையில எழுந்து பாக்குறாரு, இப்பவே கிராமம் இப்படி இருக்கு, இவ்வளவு கிராமம். இப்போ நான் சொல்றேன் 700-750 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் பாக்குறாரு, ஓ இப்படி எங்க போய் பாக்குறாங்கல்ல தரிசனம் பண்ணி எங்க கிடைக்க போகுது, இங்க இருக்கிறேன்னு சொல்றாரு, எங்க தேடம் சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆட்டங்கரையில இருந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் ஒண்ணு மேலே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போகாம எலுமிச்சம்பழம் அங்க சுத்தி சுத்தி நின்றுட்டே இருக்குது. இவர் பாக்குற என்ன அது கோவமாம உமாய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி நான் படையாட்களை கூப்பிட்டு அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி விடுப்பாங்க, தேரை சுத்தமா இருக்கிற கிளீன் பண்ணி விட்டு எலுமிச்சம்பழம் இருக்காரு, ஏதோ தட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதை தள்ளி விடு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, படையாளுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை தள்ளுறாங்க, அப்படி எல்லாம் தோண்டி தோண்டி வர போகும்போது அந்த உற்சவர் விக்கிரகம் கிடைக்கிட்டாங்க. அது பார்த்தா உற்சவத்தை எடுத்த உடனே விட்லராயர் பாக்குறாரு, எடுத்த உடனே அந்த உற்சவர் இடுப்புல கை வச்சுட்டு, அப்பா பாண்டுங்க நமக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, இதுதான் நமக்கு கிடைச்சி இது போடுறதுன்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை எடுக்கிறாரு. எடுத்து என்ன செய்யலாம் சொல்லி பார்க்கும்போது இந்த இடம் அப்போ ஒரு மேடா இருந்தது. அப்ப இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் சொல்லி அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து 1537 அந்த கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 10 வருடம் கட்டுறாங்க. 1537 1547 வரை அந்த கோவில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இது உற்சவ வச்சுதான் பண்டிகை மூலவத்தில ரெடி பண்ணி எல்லா இதையும் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவிலை இம்ப்ரூவ் பண்ணி 1547 இந்த கோவிலை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சுட்டு அங்க அப்புறம் இதுக்கப்புறம் தான் கிருஷ்ணாபுரம் அப்படின்னு ஒவ்வொரு கோவிலா கட்டாங்க. அப்போ வந்துதான் ஆனா இந்த கோவில் இவ்வளவு 750 வருஷம் முன்னாடி இருக்கு, நம்ம கோவில் தெரியாம வருது. என்னன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, விட்லாபுரத்துல பெருமாள் கோவில் இருக்கு, பெருமாள் கோவில் இருக்குன்னு சொல்லிடுறாங்க, பாண்டரங்கன் கோவில் இருக்குன்னு யாரும் சொல்லல. அதுதான் வெளியில் தெரியாம இருக்கு. இப்போ பாண்டரங்கன் கோவில் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாமே. அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து தட்சணா பண்றீங்க கிருஷ்ணபடியே அண்ணா எல்லாரும் இருக்காங்க. தட்சணா பண்றீங்கன்னா விட்லாபுரம் தான். ஏன்னா பன்றிபுரத்துல உற்சவர்களை காணாம 1000 வருடங்கள் ஆயிருக்குங்கிறாங்க. ஒருவேளை அந்த சிலை தான் இதா இருக்குமோ, ஏன்னா அது இடுப்புல கை வச்சு இங்க தற்செயலா கிடைக்கிறோமா, ஆதாரில கிடைக்கிறோம்னு கண்டிப்பா அந்த கோவில்ல பூஜை பண்ற எல்லாருமே இங்க வந்துருக்காங்க. வந்து இங்க வந்து பார்த்து ஆமா எங்க கோவில் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே அது ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதனால இந்த இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா பாண்டரங்கன் கோவில் ரொம்ப பழமையான கோவில்ங்கிறது விட்லாபுரம் கோவில் தான். அவ்வளவு பழமையான கோவில். அதுக்கு இன்னைக்கு சுவாமிஜி வந்து இது பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். லொகேஷன் இது வந்து திருநெல்வேலியில இருந்து 15 கிலோமீட்டர் இருக்கு. நீங்க திருநெல்வேலி வந்ததுன்னா அது திருநெல்வேலியில இருந்து நீங்க தூத்துக்குடி ரோடுக்கு வந்தாலும் பத்தையபுரம்னு ஒரு இடம் இருக்கு, அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ல வந்துடலாம். அதாவது திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் ரோடு போனா சேதிநல்லூர்ல 12 கிலோமீட்டர் சேதிநல்லூர் ரோடு இருக்கு, அங்கிருந்து 2 கிலோமீட்டர்ல வந்துடலாம். தூத்துக்குடி வேணா தூத்துக்குடியில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர். நீங்க திருநெல்வேலி இருந்து அவங்களுக்கு திருநெல்வேலி தான் பக்கம் ரொம்ப. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கியாச்சுன்னா அங்கேருந்து எந்த தூத்துக்குடியோ எந்த திருச்செந்தூர் பஸ்ல இறங்கினாலும் 12 கிலோமீட்டர்ல இறங்கிடலாம். இறங்கினா அங்கேருந்து ஆட்டோ இருந்தாலும் திருநெல்வேலியில இருந்து போனா விட்டலாபுரம்னே பஸ் இருக்கு. திருநெல்வேலியில இருந்து விட்டலாபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு அந்த பஸ்ல ஏறி இறங்கினா வந்துடலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா விட்டலாபுரம்னு பேரு. அதான் எப்பனாலும் வந்து நீங்க வந்து தட்சணா பண்றீபுரம்னே வரும். எல்லாருமே தட்சணா பண்ணிடுவோம், விட்லாபுரம் தட்சணா பண்ணிடுறோம். தென்னாதுக்குள்ள பண்றீபுரம் அங்க வடக்கு இருக்கிறவங்க இங்க இருக்கனால ஏகாதசி எல்லா ஆட்களும் வராங்க. ஏகாதசி ரொம்ப வித்தியாசம். கோவில்ல பெருமாள் கோவில்ல விட்லாபுரம் பாண்டரங்கன் கோவில் ஏகாதசி, ஆஷாட ஏகாதசி அதெல்லாம் வந்து ரொம்ப ஆட்கள் நிறைய பேர் வராங்க. நிறைய மராட்டிஸ் நிறைய பேர் வராங்க. அதனால நீங்க வரணும் திருநெல்வேலியில இருந்து 12 கிலோமீட்டர் தான் விட்லாபுரம். அதெல்லாம் கூகுள்ல போட்டாலும் எந்த விதமான விட்லாபுரம் போட்டாலும்
சந்தோஷம். பெரிய வாய்ப்பு அன்பர்களே. எல்லாரும் நீங்க வாழ்க்கையில் நம்ம இன்று வருமோ நாளை வருமோ நாளை மறுநாளோ சொல்லி பார்க்கவே இல்லை. அதனால நமக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எனக்கும் நானும் இத்தனை வருஷமாச்சு இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க இருக்கு இன்னைக்கு சுந்தர் மூலமாக அவர் சொன்னாரு. உடனே தூத்துக்குடி ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு பெரிய பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பள்ளி போய் சுவாமி காசு கொடுத்து என்ன அனுப்பினார். ஆனா எனக்கு பகவானுடைய பரிபூர்ணமான அறிவு பெற்றவர்கள் கோமதி எங்க அம்மா சொல்லும் போதே எனக்கு திருத்தொண்டு பண்ணினாங்க. அப்பா அந்த காலத்திலேயே ராஜாஜி முதலமைச்சர் ராஜாஜி இருக்காரு, பாரதியார் இருக்காரு. இதே வந்து தனிப்பாப்பா கேட்கின்ற போது இருக்கு. எல்லாரும் நீங்க வரணும். அவங்க சரியா சொன்னது போல ஜானகிராமன் சொன்னது போல 12 கிலோமீட்டர் தான் எல்லாபுரமும் போட்டாரு. கூகுள் பெரிய பாக்கி கிடைக்காது. 2 பல்லவி 2 நாள் 3 நாள் ஆகி சேரும். இங்கே பக்கத்துலயே அந்த பல்லவிபுரம் பிடிச்சதில்லை. நாங்கள் குழுவினரோட வந்து என்ன வழி ஒன்று எல்லாத்தையும் சொல்றேன். எல்லாரும் வர நல்ல நாளாக இருக்கு. அந்த மாதிரி என்ன கையெழுத்து जय राम कुमार महाराज की வெற்றி ஜெயம் ஜானகிராம் கோமதி ஹரிகிருஷ்ணா ஐயா பெரியவர் அம்மா பேரு திருக்குடும்பத்துக்கு என்ன கிடைக்கிறது நான் சொல்லிக் கொள்றேன். உங்க வழி எல்லாருக்கும் இதுதான் ஆழம் ஆழம் விழுது எவ்வளவு வேற இருக்குன்னு சொல்றாங்க. எல்லோரும் மகன் ஹரிகிருஷ்ணன் கலெக்டரா வரணும் வருவார். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு 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 வாழிய வாழியவே வாழிய வாழியவே பாண்டூரங்கன் பாண்டூரங்கன் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் பாண்டூரங்கன் பாண்டூரங்கன் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் பாண்டூரங்கன் பாண்டூரங்கன் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே மகாராஜ் கி கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் அவங்கள தொடர்பு எல்லாம் அவங்க நம்பரை எல்லாம் சொல்லுவாங்க. நோட் பண்ணி நாங்கள் அனுப்பி எந்த இதுனாலும் அவங்க தொடர்பு கொள்ளணும். அதில் போட்டிருக்கேன். அவங்க தொடர்பு கொள்ள அந்த நம்பரை போட்டுருவாங்க. எப்போ நாளும் வாங்க. அமெரிக்காவில் இருக்கவங்களும் கேட்டுக்கிட்டு அதே போல லண்டனில் உள்ளவங்க கேட்டு உலகம் முழுவதும் கேட்டுக்கிட்டு அவங்களுடைய நம்பரை நாங்கள் பேசி जय राम महाराज के भगवान के जय 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 जय